வணக்கம். இந்த நாட்டு பிரைம் மினிஸ்டருடைய ரிப்போர்ட் கார்டு, கேரக்டர் சர்டிபிகேட், ரயில் மினிஸ்டருடைய கேரக்டர் சர்டிபிகேட், ரிப்போர்ட் கார்டு. இந்த ரிப்போர்ட் கார்டை படித்து பார்த்தீர்கள்னா, த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா இஸ் இன்காம்பிடென்ட் அண்ட் யூஸ்லெஸ். எதுக்குமே உதவாத ஒரு நபர். கையில மைக்கை மட்டும் கொடுத்தால் போதும், வசனம் மட்டும் பேச தெரியும். ஒரு நாளைக்கு 5 முறை 6 முறை துணி மற்றும் மாற்ற தெரியும். ரயில் மினிஸ்டர் ரீல் எடுத்துக்கொண்டு இந்த நாட்டு மக்களுக்கு முன்பு வரக்கூடிய அந்த உண்மையை மறைக்கக்கூடிய வேலை பார்த்து வருகிறார். ஒரு துளி கூட அக்கௌண்டபிலிட்டி கிடையாத ஒரு பிரைம் மினிஸ்டர், ஒரு துளி கூட அக்கௌண்டபிலிட்டி இல்லாத ஒரு ரயில் மினிஸ்டர். நாட்டில் எந்த விதமான விபத்து நடந்தாலும் எந்த விதமான பதிலும் கொடுக்காமல், எந்த விதமான அக்கௌண்டபிலிட்டியும் எடுத்துக்கொள்ளாமல், அந்த பதவி ஆசையில் பதவியை எப்படியாவது தக்க வைக்க வேண்டும் என்கிற அந்த வேலையை மட்டும்தான் பார்த்து வருகிறார்கள். மக்களுக்கு முன்பு உண்மை போய் சேரக்கூடாது, மக்கள் உண்மையை தெரிந்து கொள்ளக்கூடாது. மகா கும்பமேளா 144 வருடத்தில் முதல் முறையாக வருகிறது. இந்த முறை நீங்க அங்க போய் கங்கையில் குளிக்கவில்லை என்றால் உங்களுடைய பாவங்கள் அப்படியே இருக்கும். இந்த ஜன்மத்தில் கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு மோட்சம், அதற்கான வழி இது மட்டும்தான். இந்த விஷயத்தை எடுத்து வைத்தது யார்? இந்த நாட்டு அதே இன்காம்பிடென்ட் யூஸ்லெஸ் கோதி மீடியா. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பணக்காரர்கள், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய செலிபிரிட்டிகள், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ்களை வைத்து ஒரு மிகப்பெரிய நாடக மேடையை அமைத்தது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா பார்ட்டி. இதில் இருக்கக்கூடிய 2 கேரக்டர்ஸ்கள், ஒரு பக்கம் டபுள் இன்ஜின் கி சர்க்கார் என்று கூறக்கூடிய பக்தர்கள், இன்னொரு பக்கம் பிரைம் மினிஸ்டர் மோடி அண்ட் அவருடைய டீம், யோகி ஆதித்யநாத், அஸ்வனி வைஷ்ணவ் போன்ற நபர்கள். அதாவது நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வெளிவந்த இந்த காட்சிகளை நீங்க பார்த்தீர்கள். இந்த காட்சிகளில் உங்களுக்கு தெரிய வந்த விஷயம் என்ன? 18 நபர்கள் இறந்து போனார்களாம். ஸ்டாம்பேட் நடந்ததாம், தள்ளுமுள்ளு நடந்ததாம். நெரிசலில் சிக்கி 18 நபர்கள் இறந்து போனார்களா, கொல்லப்பட்டார்களா, அல்ல இது படுகொலையா? இந்த கேள்விக்கான பதிலை இந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரிஞ்சா எனக்கும் கீழே கமெண்டில் எழுதிவிடுங்கள். இந்த நாட்டை ஆளக்கூடிய மகான் மகாராஜாவுடைய ஐடியாலஜி ஹிந்துத்வா, ஹிந்து ராஷ்டிரா என்கிற பெயரில் ஒரு அரசியல் நாடகத்தை நடத்தி வரக்கூடிய இந்த நபர்களை பார்த்து ஒரு சில கேள்விகள் நாம் நிச்சயமாக கேட்க வேண்டும். ஹிந்து ராஷ்டிர எப்போதான் அமைக்க போறீர்கள்? இதுதான் அந்த ஹிந்து ராஷ்டிரவுக்கான அந்த அழகான படமா? இந்த நாட்டில் ஜனநாயகத்தை, கான்ஸ்டிடியூஷனை அழிக்கக்கூடிய வேலையை நீங்க பார்க்க தொடங்கி விட்டீர்களா? எப்போதான் அதை அழித்து உங்களுடைய கான்ஸ்டிடியூஷனை திணிக்க போறீர்கள்? இந்த நாட்டில் இஸ்லாமியர்களை பாகிஸ்தானிற்கு விரட்டக்கூடிய அந்த அனைத்து தலைவர்களும் இன்னைக்கு என்னுடைய இந்த கேள்விகளுக்கான பதிலை கொடுத்தே தீர வேண்டும். நேரடியான ஒரு சில கேள்விகள், ஒளிவு மறைவு இல்லாமல், சுத்தி வளைக்காமல், நேரடியாக இந்த நாட்டு பிரைம் மினிஸ்டரை பார்த்து நான் கேட்கக்கூடிய கேள்வி, அவரை பார்த்து அவருடைய கேரக்டர் சர்டிபிகேட்கான அந்த 2 வார்த்தைகள், யூஸ்லெஸ் பிரைம் மினிஸ்டர் அண்ட் இன்காம்பிடென்ட் பிரைம் மினிஸ்டர் வி ஹேவ். எப்படின்னு நீங்க பாருங்க. கவர்மெண்ட் இந்த நாட்டு மக்களை கொண்டு நிற்கிறது. இந்த இறந்து கிடக்கக்கூடிய 18 நபர்களை கொலை செய்த நபர் யார் என்று நீங்க பார்த்துட்டு, அவர்கள் இறக்கவில்லை, கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். த சிஸ்டம், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சிஸ்டம் அழிந்து போனது. இந்த நாட்டு கவர்மெண்ட் அழிந்து நிற்கிறது. எதிர்கட்சிகளே கிடையாது. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஜஸ்டிஸ் சிஸ்டம் அழிந்து போனது. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா எங்க இருக்கிறார் என்றே எனக்கு தெரியவில்லை. அப்போ இந்த நபர்களை கொன்ற நபர்கள் யார் என்று நீங்க பார்த்தீர்கள்னா, இந்த ஒட்டுமொத்த சிஸ்டமே அதற்கான பொறுப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும். இதே போன்ற ஒரு ஸ்டாம்பேஜ் கும்பமேளையில் நடந்தது. வெறும் 30 பேர் தான் இறந்திருக்கிறார்கள் என்று ஒரு தகவலை கொடுத்தார்கள். வெளிவந்த கணக்குப்படி நீங்க பார்த்தீர்கள்னா 1500க்கும் மேற்பட்ட நபர்கள் இதுவரை காணவில்லையா? நூற்றுக்கணக்கான நபர்கள் அங்கு கொல்லப்பட்டதாக அந்த செய்தி. ஒரு இடத்தில் அல்ல, 2 to 3 இடங்களில் அந்த ஸ்டாம்பேஜ் நடந்ததாக நாங்களே பல்வேறு
ஆதாரப்பூர்வமான வீடியோக்களை வெளிவிட்டிருந்தோம். ஆனால் அரசாங்கம் அதை மறுக்கக்கூடிய வேலைதான் பார்த்தது. நேற்று முன்தினம் நடந்த இந்த ஸ்டாம்பேஜை, நேற்று முழு தினமும் இந்த நாட்டு அரசாங்கம், பிஜேபி, பிரைம் மினிஸ்டர் மோடி, ரயில் மினிஸ்டர் அனைவருமே அதை மறைக்கக்கூடிய வேலைதான் பார்த்தார்கள். ஆனால் அது மறைக்கப்படவில்லை, மறைக்க முடியவும் இல்லை. காரணம், டெல்லி இஸ் a hub of மீடியா. கோதி மீடியாவாக இருந்தால் கூட இது போன்ற ஸ்டாம்பேடை உங்களால் மறைக்கவே முடியாது. அங்கே இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டர்ஸ்கள் என்னெல்லாம் செய்தார்கள் அதை பற்றியும் நான் உங்களுக்கு முன்பு பேச இருக்கிறேன். ஆனால் இந்த சம்பவத்தை பற்றி ஒரு முறை பாருங்கள். மகா கும்ப மேளையில் எப்படி இந்த கூட்டம் போகிறது, எதற்காக போகிறது என்கிற அந்த விஷயங்களை பல்வேறு வீடியோக்கள் வழியாக நான் எடுத்து காட்டியிருக்கிறேன். ஆனால் 15ஆம் தேதி நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷனில் 4 மணிலிருந்தே அங்கே கூட்டம் வர தொடங்கி இருக்கிறது. இரவு ஒரு 8:30 மணி அளவில் நீங்கள் பார்த்தீர்கள்னா பிரயாக்ராஜ் எக்ஸ்பிரஸ் அங்கே டிலேவாகிவிட்டது என்ற ஒரு தகவல். கிட்டத்தட்ட ஒரு 3 ரயில் வருவதாக அங்கே கூறியிருந்தார்கள். பிளாட்ஃபார்ம் 13, 14 and 15. இந்த 3 ரயில்வே பிளாட்ஃபார்ம்களிலுமே எந்த விதமான போலீஸ் ரிப்போர்ட் அல்ல எந்த விதமான பாதுகாப்பு வளையம், பாதுகாப்பிற்கான எந்த விஷயத்தையுமே அங்கே மக்கள் பார்க்கவே முடியவில்லை. ரயில்வே மினிஸ்டர் அவருடைய பொறுப்பு வரக்கூடிய மக்களுக்கான பாதுகாப்பு, சீஃப் ஜஸ்டிஸோடைய பொறுப்பு லா அண்ட் ஆர்டர் சரியாக வேலை பார்க்கிறதா இல்லையா, இங்கே யாருமே காணவில்லை. The Prime Minister of India, who is talking about AI, artificial intelligence, digital India, பெரிய பெரிய வார்த்தைகள். ஆனால் இங்க இருக்கக்கூடிய மக்கள், அப்பாவி மக்கள், அவர்களை பற்றி ஏன் நீங்க ஒரு துளி கூட கவலைப்படவில்லை? எப்படி இந்த மக்களை நீங்க கூட்டம் சேர்த்தீர்கள், எப்படி அவர்கள் போவார்கள் என்கிற எந்த விதமான ரோட் பேக்குமே கிடையாது. சீஃப் பப்ளிக் ரிலேஷன்ஷிப் ஆஃபீஸர் ஆஃப் நார்தர்ன் ரயில்வே ஸ்டாம்பேட் நடக்கவில்லை என்று கூறியிருக்கிறார். இதை விட கேவலமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நீங்க பார்த்திருப்பீர்களா? கிடையாது. இந்த இடத்தில் कांग्रेसुम और सिल कुற்றச்சாட்டுகள் எடுத்து வைத்திருக்கிறது. कल कई घंटों तक रेलवे प्रशासन, रेल मंत्री इस खबर को दबाने की साजिश कर रहे थे. लगातार ट्वीट पर ट्वीट कर रहे थे, साहब भगदड़ नहीं, भीड़ ज्यादा हो गई. நேற்றிலிருந்து இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள், அரசாங்கம் இங்கே நடந்த இந்த ஸ்டாம்பேடை மறைக்கக்கூடிய வேலையை மட்டும்தான் பார்த்தார்கள். ட்வீட் மேல ட்வீட், ட்வீட் மேல ட்வீட். இங்கே எந்த விதமான நெரிசலும் நடக்கவில்லை, இங்கே கூட்டம் மட்டும் கொஞ்சம் அதிகரித்து விட்டது. भीड़ क्यों ज्यादा हुई? राजा के लिए अपनी छवि, निखरती हुई छवि दिखती रहनी चाहिए. लोग जाए भाड़ में. எதற்காக இந்த கூட்டம் வந்தது என்கிற இந்த விஷயத்தை யாருமே அலச மாட்டார்கள். மகாராஜாவுடைய இமேஜ், மகாராஜாவுடைய அந்த இமேஜை பற்றி மட்டும்தான் அவருக்கு கவலையோடைய இந்த நாட்டு மக்களை பற்றி ஒரு துளி கூட கவலை கிடையாது. इस तरह की मानसिकता लेकर जब कोई सरकार व्यवस्था करती है या उसकी जिम्मेदारी बनती है, जाहिर सी बात है व्यवस्था नहीं कर पाएगी, क्योंकि उसकी नजरों में मछली की आंख पर कैसे अच्छा देखो. அரசாங்கம் இதெல்லாம் பார்க்காது. ஏன்னா அரசாங்கத்துடைய தலைவரான மகாராஜா, அவருக்கு இந்த மக்கள் தெரிய மாட்டார்கள். எப்படி அர்ஜுனன் அந்த மீனுடைய கண்ணை மட்டும் பார்த்து வேலையை பார்த்தாரோ அதே போன்றுதான் மகாராஜா, நான் எப்படி அழகாக தெரிய போகிறேன், என்னுடைய இமேஜ் எப்படி வளரும், எனக்கு மட்டும்தான் நான் சிந்திப்பேன், எனக்காக மட்டும்தான் சிந்திப்பேன் என்கிற இந்த விஷயம். They said it was rumor. இதை ஒரு ரூமராக எடுத்து காட்டினார்கள். பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய இந்த இன்காம்பிடன்ஸை நீங்க பார்த்தீர்கள், உங்களுக்கு புரிய வரும். ஒரு கூலி அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல 46 வருடங்களாக கூலி வேலையை பார்க்கக்கூடிய இந்த நபர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட், 46 வருடங்கள் ஆகிவிட்டது சார், இதுவரை இந்த அளவில் நான் கூட்டத்தை பார்த்ததே கிடையாது. ரயில்வேயுடைய ஸ்டேட்மெண்ட், 1 மணி நேரத்திற்கு 1500 ஜெனரல் டிக்கெட்ஸ்களை நாங்க வித்து வந்தோம். 1500. ஒரு போகியில நீங்க பார்த்தீர்கள்னா 90ல இருந்து 120 பேர் மட்டும்தான் ஏற முடியும். இங்கே 1 மணி நேரத்திற்கு 1500 டிக்கெட்ஸ்களை கொடுத்திருக்கிறீர்கள்.
இந்த பிளாட்ஃபார்ம்களில் வரக்கூடிய 3 ரயில்கள் பிரயாக்ராஜ் ஸ்பெஷல், புவனேஸ்வர் ராஜ்தானி மற்றும் ஃப்ரீடம் ஃபைட்டர் எக்ஸ்பிரஸ். இந்த 3 ட்ரெயின்களில் புவனேஸ்வர் ராஜ்தானி எக்ஸ்பிரஸ் மற்றும் ஃப்ரீடம் ஃபைட்டிங் எக்ஸ்பிரஸ் இந்த இரண்டுமே டிலேவாக இருந்திருக்கிறது. அதாவது அனைத்து நபர்களுமே, ஒட்டுமொத்த கூட்டுமே பிளாட்ஃபார்ம் நம்பர் 14 காத்து கொண்டிருந்தார்கள். திடீர் என்று ஒரு அனௌன்ஸ்மெண்ட், பிரயாக்ராஜ் ஸ்பெஷல் அரைவ்ட் அட் பிளாட்ஃபார்ம் நம்பர் 16. யாருக்கு எங்கே போகணும்னு தெரியல, அந்த கூட்டம் அப்படியே ஓடி இருக்கு பிளாட்ஃபார்ம் நம்பர் 16 நோக்கி. எப்படி அவர்கள் போவார்கள்? அவர்களுக்கு அந்த ஒரு சில மணி நேரத்தை கொடுத்துருக்கணும், தாமதமாக்காமல் ஒரு ப்ராப்பரான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கணும், அங்கே கொடுக்கவில்லை. சரி, இந்த இடத்தில் நெரிசல் நடக்கிறது. கீழே விழுந்த நபர்களை தூக்கக்கூட யாருமே சிந்திக்கவில்லை. பாவத்தை கழுவ போறார்களாம், ஒரு சில மனிதர்களை நசுக்கி கொன்றுவிட்டு. இதற்கான பொறுப்பு யார்? இதற்கான அக்கௌண்டபிலிட்டி யார் மீது நீங்க எடுத்து வைப்பீர்கள்? அரசாங்கமா, மக்களா? நிச்சயமாக அரசாங்கத்தின் மீது நாம் கேள்வியை எடுத்தே தீர வேண்டும். அரசாங்கத்திற்கு ஏன் தெரியவில்லை? ரயில் மினிஸ்டருக்கு எதற்காக தெரியவில்லை? நிச்சயமாக அவரிடம் அனைத்து இன்ஃபர்மேஷனுமே இருந்தது. காரணம், சட் பீகார்ல ஒரு மிகப்பெரிய பண்டிகை, சட் பூஜைன்னு கூறுவார்கள். பீகார், மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ் இது போன்ற இடங்கள். இங்கே எப்படி பொங்கலுக்கு எல்லாருமே ஊரை நீக்கி போறார்களோ அதே போன்று சற்றுக்காக போவார்கள். அதை விட 10 மடங்கு அதிகமான கூட்டம் இங்கே வந்துவிட்டது என்கிற அந்த இன்ஃபர்மேஷன் போயிருக்கிறது. பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு என்ன, 8000 கோடி ரூபாய் மதிப்பிற்கு நம்ம ஒரு விமானத்தை வாங்கி கொடுத்து விட்டோம், எங்கே வேணாலும் போவார் வருவார். இதே கும்பமேளைக்கு அவரும் போயிட்டு வந்துட்டார். ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்களை நீங்கள் கவனமாக பாருங்கள். 1500 நபர்களுக்கு 1 மணி நேரத்தில் டிக்கெட்களை கொடுத்து வந்திருக்கிறீர்கள். அதற்கு முன்பு ஏற்கனவே ரிசர்வ் டிக்கெட் வேற, 3 ரயில்கள் ஒரே இடத்திற்கு போகக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்திருக்கிறீர்கள். ஒரு சில வீடியோக்களை நான் உங்களுக்கு காட்ட ஆசைப்படுகிறேன், உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில் இங்கே நெரிசல் ஏற்பட்டது என்று. ஆனால் அதற்கு முன்பு ஆம் ஆத்மி கட்சியை சார்ந்த எம்பி ராகவ் சட்டா இவர் கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட். சார், வேர் இன்னசென்ட் பீப்புள் ஆர் பீயிங் கிராம்ப்ட் இன்டு ட்ரெயின் லைக் ஷீப் அண்ட் கோட்ஸ். ஆடு மாடுகள் போன்று ரயில்களில் மக்களை அடைக்கக்கூடிய வேலையை, சாக்கு மூட்டைகள் போன்று அடக்கக்கூடிய வேலையை இந்த அரசாங்கம் பார்த்திருக்கிறது, ரயில் மினிஸ்டர் பார்த்திருக்கிறார். அவர்கள் பணம் கொடுத்து டிக்கெட் வாங்கியிருக்கிறார்கள். ஜெனரல் போகியாக இருக்கட்டும், அல்ல ஏசியாக இருக்கட்டும், அல்ல 3 டயர் 2 டயர் வாட் எவர் இட் இஸ், அந்த இடத்தில் கால் வைக்கக்கூட இடம் கிடையாது. இந்த நாட்டில் हमारे देश के भोले भाले आम आदमी इसको अपनी किस्मत समझकर स्वीकार कर लेते हैं. महाकुंभ को लेकर कई आयोजन बड़े बड़े किए गए और कहा गया कि भारतीय रेल बड़ी सक्रिय होकर महाकुंभ का आयोजन कर रही है. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அப்பாவி ஏழைகள் இவர்கள் செய்யக்கூடிய அனைத்து தாண்டவத்தையுமே ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்த நாட்டு ரயில்வே மினிஸ்ட்ரி எடுத்து வைத்த விஷயங்கள். நாங்கள் கும்பமேளைக்காக ஸ்பெஷல் ட்ரெயின் எல்லாம் ஆர்கனைஸ் செய்திருக்கிறோம், ரொம்ப சிறப்பாக இந்த வேலை நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நடந்தது என்ன? இந்த இடத்தில் இன்னொரு ஐவிட்னஸ் உடைய பதில் வந்திருக்கிறது. நானும் பிரயாக்ராஜ் செல்வதற்காக ரயில்வே ஸ்டேஷன் சென்றேன். என்னிடம் ப்ராப்பரான டிக்கெட் இருந்தது, ஆனால் என்னால் ட்ரெயினை விட்டு விடுங்கள், ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள கூட புகர முடியவில்லை. இந்த இடத்தில் எப்படி இந்த ஒட்டுமொத்த சிஸ்டம் இந்த ஸ்டாம்பேஜை மறைக்கக்கூடிய வேலையை பார்த்தார்கள், அதை நீங்க பாருங்கள். டெல்லியின் எல்ஜி இரவு 11:55 ஒரு ட்வீட்டை போடுகிறார். இந்த ட்வீட்டை நீங்க பார்க்கிறீர்கள். There has been an unfortunate tragic incident of loss of life and injured due to disorder and stampede at New Delhi railway station. 11:55 டெல்லியின் எல்ஜி லெப்டினன்ட் கவர்னர் ஒஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார். 9:30 மணிக்கு அங்கே ஸ்டாம்பேட் நடந்திருக்கிறது. 10:30 மணிக்கு எல்என்ஜிபி ஹாஸ்பிட்டல் இருந்து 15 டெட் பாடிகள் கடந்ததாக அங்கிருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வருகிறது. ஆனால் அரசாங்கத்துடைய ஒஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் 11:55 வருகிறது. அதுவரை இது ஒரு ரூமர், இதை நம்பாதீர்கள். அங்க கூட்ட நெரிசல் அதிகமாகிடுச்சு, ஆனா அதை எல்லாமே நாங்க கண்ட்ரோல் பண்ணிட்டோங்கிற விஷயம்.
சரி, எல்ஜி போட்ட இந்த ட்வீட்டிற்கு பின்பு ஒரு 29 நிமிடம் கழித்து, அதாவது 12:24 நிமிடத்தில் எடிட் செய்து, அதே ட்வீட்டை எடிட் செய்து மீண்டும் ஒரு முறை அப்லோட் செய்கிறார்கள். There has been unfortunate incident at New Delhi railway station. Have spoken to the chief secretary and police commissioner and asked him to address the situation. இறந்ததை அங்க எடுத்து விட்டார்கள், நீக்கி விட்டார்கள். அதாவது ஒரு அரசாங்கத்துடைய வேலை என்ன? மக்களிடம் உண்மையை கொண்டு போய் சேர்ப்பது. உங்களால் இந்த ஆர்கனைஸ் செய்ய முடியவில்லை என்றால் நீங்க செய்திருக்கவே கூடாது, நீங்க அழைத்திருக்கவே கூடாது. ஆனால் அரை மணி நேரத்தில் அரசாங்கத்துடைய 2 ஸ்டேட்மெண்ட்டை நீங்க ஸ்கிரீனில் பார்த்து விட்டீர்கள். இந்த நாட்டு அரசாங்கம் எடுத்து வைக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் என்ன? हम तुम्हारे माथे पर मौत का तांडव करेंगे और तुमसे अपनी जय भी बुलवाएंगे. நாங்க ஹிந்து என்கிற பெயரில், சனாதனம் என்கிற பெயரில் மரணத்திற்கான அந்த தாண்டவத்தை நாங்கள் ஆடிக்கொண்டிருப்போம். எங்களை பார்த்து நீங்க ஜெய் ஜெய் ஸ்ரீராம் என்றும் கூற வேண்டும், எங்களை நீங்க புகழ வேண்டும் என்கிற இந்த வேலையை பார்த்து வருகிறார்கள். அடுத்த முறை எந்த இடத்தில் இதே போன்ற ஸ்டாம்பேட் நடக்கப் போகிறது என்று எனக்கு தெரியவில்லை. யோகி அல்ல மோடி 2 பேரில் யாராவது அதை கூறிவிட்டீர்கள்னா மக்கள் தன்னுடைய உயிர்களை காப்பாற்றக்கூடிய வேலையை பார்ப்பார்கள். இந்த ஒட்டுமொத்த விஷயத்திற்கான ஒரு சில வீடியோக்களை நாங்கள் தொடர்ந்து காட்டிக் கொண்டிருக்கிறோம். எந்த அளவில் ரயில்வே ஃபெயில் ஆனது, எந்த அளவில் மக்களை நீங்க கூட்டம் கூட்டமாக சேர்த்தீர்கள், எப்படி மீடியா ஃபெயில் ஆனது, எப்படி அரசாங்கம் ஃபெயில் ஆனது என்கிற அனைத்து விஷயத்தையுமே நீங்க பார்த்தீர்கள். சிந்தித்து பாருங்கள். மகா கும்ப மேளையில் தன்னுடைய உயிரை பணைய வைத்து செல்லக்கூடிய அப்பாவி மக்கள், அவர்களை அழைத்தது யார்? அவர்களுக்கு பாதுகாப்பை நாங்கள் கொடுப்போம் என்று கூறியது யார்? ரயில்வே மினிஸ்டர் எதற்காக இதுவரை ராஜினாமா செய்யவில்லை? எதற்காக இந்த நாட்டு பிரைம் மினிஸ்டர் தன்னுடைய தவறுகளை ஏற்றுக்கொள்ளவில்லை? எதற்காக யோகி ஆதித்யநாத் விவிஐபி கல்ச்சரை மற்றும் அங்க பார்த்து கொள்ளக்கூடிய அதே யோகி ஆதித்யநாத் இன்னும் வாயை திறக்கவில்லை? நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.